அப்புறம் ஜெனி ஸ்கூல் எனக்கு எப்படி போச்சு? அட அப்பா இன்னைக்கு ஸ்கூல் நல்லா தான் போச்சு. அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட் அவரோட டெலிலு வேர்ல்டில் ஸ்கிப்பிடி வைப் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு அதை பார்த்தா நோ கேப் மாதிரியே இருந்துச்சு. என்ன ஜெனி என்னென்னமோ பேசிட்டு இருக்கிற, ஒன்றுமே புரியல. என்ன லாங்குவேஜ் ஜெனி இது? அட அப்பா இதுதான்ப்பா ஜென்சி ஸ்லாங்கு. என்ன ஜெனி லாங்குவேஜ் இது? ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. ஜென்சி லாங்குவேஜ்னு தமிழ், இங்கிலீஷு, மலையாளம், கன்னடம், மராத்தி இந்த லாங்குவேஜ்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அந்த ஜென்சி லாங்குவேஜ் சுத்தமாக எனக்கு புரியல ஜெனி. அப்பா இங்கிலீஷை காலர் பண்ணி அதை அங்கங்கே பிச்சு போட்டுட்டு அதுலேருந்து நமக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறதான்ப்பா ஜென்சி ஸ்லாங்கு. ஸோ அப்பா அந்த ஆளுமா டோலுமான்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க, அது கொஞ்சம் மீனிங்காக சொல்லு, கொஞ்சம் புரிஞ்சுக்கிறேன். அப்பா அது ஆலுமா டோலுமா இல்லைப்பா, டெலிலு. டெலிலுனா மாய உலகத்தில் இருக்குதுன்னு அர்த்தம், அதாவது ட்ரீம் வேர்ல்டு. அதே மாதிரி ஸ்கிபிடி அப்படின்னா நம்மளோட ஃபன் வைப்பில் இருக்குதுன்னு அர்த்தம். நோ கேப் அப்படின்னா ட்ரூத்துன்னு அர்த்தம். மொத்தத்தில் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அவள் ட்ரீம் வேர்ல்டில் ஏதோ ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தா, அதை அவள் அப்படியே உண்மை அப்படின்னு எங்களுக்கு சொல்லிட்டு இருந்தா, அதை என்னால் நம்ப முடியலன்னு சொன்னேன். அப்பாடா மீனிங் இதுதானா? ஏன்னா என் மண்டையே வெடிச்சிருக்கும். ஜென்சி கிட்ஸ் இதுக்கு ஒரு டிக்ஷனரி போடுங்க எங்களை மாதிரி பேரண்ட்ஸ்க்குலாம், அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோக்கு அர்த்தம் என்னென்னு. ஆர்ஜி டாக்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.